இயற்கை வேளாண்மையில் கலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலை என்னடா கலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், இந்த வீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வேண்டாத செடிகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம வயலுக்கு தேவையான இயற்கை உரங்களை தயாரிக்க போகிறோம். கம்போஸ்ட் முறையில் இயற்கை உரம் தயாரிக்கிறது எப்படின்றத இப்போ பார்ப்போம். அறுவடை செஞ்ச பிறகு 6-7 மாதம் வயலை அப்படி தரிசாக போடும்போது இது மாதிரி நிறைய களைகள் மண்டிடும். வழக்கமாக இந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, களைக்கொல்லி, அதாவது ஹெர்பிசைட்ஸ் அடிப்பாங்க. அடித்து இந்த களைகள் எல்லாம் கொண்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு தீ வச்சு கொளுத்திடுவாங்க. நேச்சுரல் ஃபார்மிங்கை பொறுத்தவரையும் இதுதான், இந்த களைகள் தான் முதல் மூலதனம். பயோமாஸ்ன்னு சொல்லப்படுற நமக்கு வேண்டாத இந்த களைகளை வச்சு தான் நம்ம இயற்கை உரம் தயாரிக்க போகிறோம். அதுவும் மிக குறைந்த செலவில். வயலோட வரப்போரத்தில் இருக்கிற களைகளை எல்லாம் வெட்டிட்டு வந்து இது மாதிரி கம்போஸ்ட் பின்னில் போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 21 நாளுக்கு அப்புறம் இப்போ நம்ம அதை திறந்து பார்க்குறோம். ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக டாப் லேயரில் நம்ம வைக்கோல் போட்டு மூடியிருந்தோம். இந்த வக்கையிலெல்லாம் அரித்து இன்னும் ஒரு காலியான பின்னில் மேலேருந்து நம்ம போட ஆரம்பிப்போம். 21 நாளுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த கம்போஸ்ட் பின் அடியில் நல்ல மக்கிய உரங்கள் நமக்கு இப்போ கிடைக்கும். இப்போது இந்த கம்போஸ்ட் பின்னோட நடுப்பகுதியிலேருந்து ஓரளவுக்கு மக்கிய உரம் நமக்கு கிடச்சிருக்கு. நாம் முதல்ல கம்போஸ்ட் போடும்போதும் 2வது வாட்டி இப்படி திருப்பி போடும்போதும் முதல் 3வது அல்லது 4வது நாளில் கம்போஸ்ட் பின்னோடைய நடுப்பகுதியில் நம்ம கைவிட்டு பார்த்தோம்னா நல்ல சூடு இருக்கும். அப்படி நம்ம ஹீட்டை ஃபீல் பண்ணோம்னா இதுவே ஒரு நல்ல அறிகுறி. ஏன்னா பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் அதிக அளவில் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 21 நாளைக்கு முன்னாடி போட்ட இந்த கம்போஸ்ட் பின்னோட கடைசி லேயர் இப்போ புதுசாக போடுற கம்போஸ்ட் பின்னோட முதல் லேயராக மாறும். ஒவ்வொரு லேயராக போடும்போதும் நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியோட அளவு ரொம்ப நனைஞ்சு ஈரமாகி ஒழுகிற அளவுக்கு இருந்துடக்கூடாது. மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 20-30 நாளைக்கு அப்புறம் பார்த்தா மக்கிய உரம் நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, இல்லைனா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஈஸியான மெத்தடும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். போன எபிசோடில் மல்ச்சிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது மூடாக்கு அதை பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம பயிர் செய்ய போகிற இடத்துல இது மாதிரி வைக்கலை போட்டு மூடி வைக்கிறது தான் மூடாக்கு. நமக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த வைக்கலை எல்லாம் நீக்கிட்டு அதில் விதைகளை விதைச்சிட்டு மறுபடியும் இந்த வைக்கலை நம்ம மூடி வச்சுட்டா போதும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வைக்கோல் தண்ணி பட்டு சில மாதங்கள்லேயே மக்க தொடங்கிடும். இப்படி மக்கிய அந்த வைக்கோல் செடிக்கு தேவையான சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு களையும் மண்டாது, மக்கிய உரமும் கிடச்சிடும். அதே நேரத்தில் அதிக செலவு இல்லாமல் நாம் எளிய முறையில் விவசாயத்தையும் பண்ணிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இல்லைனா அதற்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவும் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.